எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடமான ரெஸ்டோ பார் அமைக்க திட்டம் என தகவல் வெளியான நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று அமைச்சர் விளக்கமளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இது குறித்து அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்துல டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வருவதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இந்த காலி பாட்டுகளை வாங்குவது, நிர்வாக மாற்றம், இது போன்று பல்வேறு தகவல்கள் ஒவ்வொன்றாக தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருந்த சூழல்ல அண்மையில் ரெஸ்டோ பார், அதாவது உணவுடன் கூடிய மதுபான கூடம் அமைப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருந்தது. இது பரபரப்பாக பேசப்பட்டிருந்த சூழல்ல தற்போது அமைச்சர் விக்னேஷ் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது உணவுடன் கூடிய மதுபான கூடம் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம். இது தொடர்பாக அதிகார அறிவிப்பு எதுவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பாக வெளியிடப்படவில்லை என்ற தகவலை சொல்லியிருக்காரு. பல்வேறு டாஸ்மாக் நிர்வாகத்தை லாபத்தில் கொண்டு வருவது, அதே சமயம் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகளை சீரமைக்கப்பட வேண்டும். இது போன்ற துறை ரீதியான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே சமயம் அவங்க ஊழியர்களுடைய பல ஆண்டு கோரிக்கை, அண்மையில் அவங்களுக்கு 25% சம்பள உயர்வு, இது போன்ற பல்வேறு நிர்வாகம் தொடர்பான ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கோம். அதுல ஒரு பகுதியாக தான் இது ஆலோசிக்கப்பட்டதே தவிர இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் ரெஸ்டோ பார், அதாவது உணவுடன் கூடிய இந்த மதுபானம் கொண்டு வருவோம் என்ற எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்ற இந்த தகவலை தற்போது வெளியிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில்.